கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவினுடைய மகத்தான கருணையால் கிருபையால் புனிதமான ரமலான் மாசத்தினுடைய முதல் பகுதியை நிறைவு செய்யக்கூடிய தருணத்திலே நாம் இருக்கின்றோம். முதல் 10 பேலன்ஸ் இருக்கக்கூடிய 2 10களை அல்லாஹு சொன்ன வழிப்பிரகாரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டிய சுன்னத்தான அடிப்படையிலே அதிகமாக அமல் செய்து அல்லாஹுவினுடைய அருளை பெற்றுக்கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்குவானாக. ஆமீன். முதல் 10 ரஹ்மத்துடைய 10. அந்த ரஹ்மத்துடைய 10 நிறைவு பெற இருக்கிறது. இரண்டாம் 10 மக்ஃபிரத் என்று சொல்லக்கூடிய பாவ மன்னிப்பு 10. நடுப்பகுதி அல்லாஹுவிடத்தில் அதிகமாக பாவ மன்னிப்புகள் கேட்கக்கூடிய ஒரு பகுதியாக அது இருக்கிறது. ஆகையால் வரக்கூடிய அந்நாட்களிலே அது குறித்த விஷயங்களை அல்லாஹுவிடத்தில் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோமாக. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தினுடைய படைப்புகளை ஒரே அமைப்பிலே அல்லாஹு படைக்கவில்லை. அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா படைப்புகளையும் படைப்பு சார்ந்த விஷயங்களையும் முரணாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். ஒரே அமைப்பு எப்படி இருக்கிறதோ அந்த அமைப்புக்கு முரணாக பல்வேறு படைப்புகளும் உலகத்திலே படைக்கப்பட்டிருக்கிறது. அதிலே கல்வி என்றால் அதற்கு நேர்முரணாக அறியாமை என்பதாக இருக்கும். செல்வம் என்றால் அதற்கு நேர்முரணாக வறுமை என்பதாக ஒன்று இருக்கும். இப்படி எல்லா விஷயங்களிலேயும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா படைப்பை ஒரு சீராக படைக்காமல் நேர்முரணாக ஒன்றையும் அல்லாஹ் சேர்த்தே அல்லாஹ் நமக்கு படைத்த கையிலே தந்திருக்கின்றான். அந்த அடிப்படையிலே மனிதன் வாழ்வதற்கு மிக முக்கியமான மையக்கூறு பல்வேறு விஷயங்கள் இருந்தாலும் அதிலே மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் செல்வம். இந்த செல்வம் கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்விலேயும் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அந்த செல்வம் இருந்தால்தான் அவனுடைய வாழ்க்கையினுடைய அடிப்படையினுடைய தத்துவத்தை அவனால் சரியாக கொண்டு செல்ல முடியும். செல்வம் வந்துவிட்டால் பசி நீங்கிவிடும், செல்வம் வந்துவிட்டால் வறுமை நீங்கிவிடும், செல்வம் வந்துவிட்டால் எல்லா விதமான கடன் தொல்லைகளும் நீங்கிவிடும், செல்வம் வந்துவிட்டால் இதர பல விஷயங்களை எல்லாம் இலகுவான முறையிலே செய்து முடிக்கலாம். இப்படி செல்வம் என்பது ஒரு மனிதனுக்கு அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வழங்கிய அருளாக இருக்கிறது. அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பார்த்து அல்லாஹ் சூரத்துல் துஹா என்று சொல்லக்கூடிய சூறாவிலே, வல்துஹா சூறாவிலே அல்லாஹ் சொல்லுவான், வவஜதக ஆயிலன் ஃபஅக்னா. நபியே நாயகமே, நீங்கள் ஏழ்மையாக இருந்தீர்கள், உங்களை நான் பணக்காரராக ஆக்கவில்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். நீங்கள் ஏழ்மை நிலைமையிலே இருந்த உங்களை நான் செல்வந்தராக நான் ஆக்கவில்லையா? அது என்னுடைய அருள் என்பதாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா கேட்கின்றான். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹ்விடத்தில் நீங்கள் செல்வத்தை கேட்டு பெறுங்கள் என்று நமக்கு துஆ கற்று தந்திருக்கின்றார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் கினா, யா அல்லாஹ், என்னை பணக்காரனாக நீ ஆக்குவாயாக, என்னை செல்வந்தனாக நீ ஆக்குவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் செல்வத்தை நீங்கள் கேட்டு பெறுங்கள் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. இன்னொரு ஹதீஸ்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் பொழுது, நம்மளுடைய மார்க்கத்துல பொறாமை என்பது கிடையாது. அப்படி நீங்க பொறாமப்பட்டீங்கன்னா 2 விஷயத்துல நீங்க பொறாமப்படலாம் அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு, முதலாவதாக யாரிடத்துல அல்லாஹ் மார்க்க கல்வியை கொடுத்திருக்கின்றானோ, அறிவு ஞானத்தை தந்திருக்கின்றானோ அவரை பார்த்து நீங்கள் பொறாமைப்படுங்கள் என்பதாக முதல் நபரை அறிமுகப்படுத்திவிட்டு, அவர் எப்படியெல்லாம் அந்த மார்க்க சம்பந்தமான விஷயங்களிலே அவர் தன் வாழ்க்கையை அமைத்துக் கொண்டது, அதை பிறருக்கு எட்டி வைப்பது, அதை பரப்புவது, அது குறித்து அவர் அமல் செய்வது, இது போன்று அல்லாஹ் நமக்கும் தந்தால் நாமும் இப்படி செய்யலாமே என்ற பொறாமை மார்க்கத்திலே கூடும். இரண்டாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, ரஜுலுன் ஆத்தாஹுல்லாஹு மாலா, அல்லாஹ் யாருக்கு செல்வத்தை கொடுத்திருக்கானோ அவங்கள பார்த்து நீங்க பொறாமப்படுங்க அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. எந்த விஷயத்துல? அவர் எப்படியெல்லாம் இல்லாத எளிய ஏழை மக்களுக்கு அவர் உதவி செய்கின்றார், அல்லாஹுக்காண்டி அதை சதக்கா செய்கின்றார், அல்லாஹுக்காக வேண்டி அவர் கொடுக்கின்றார்,
அல்லாஹ் நமக்கும் கொடுத்தால் நாமும் செய்யலாமே என்ற ரீதியில பொறாமை கூடும் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படியெல்லாம் செல்வம் குறித்து, அந்த செல்வம் அல்லாஹ் யாருக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றானோ, யாரையெல்லாம் பணக்காரர்களாக அல்லாஹ் வைத்திருக்கின்றானோ அவர்களெல்லாம் மிகப்பெரிய பாக்கியசாலிகள், அல்லாஹ்வினுடைய அருளை பெற்றவர்கள் என்பதாக இதிலே நாம் பார்க்கின்றோம். அந்த அடிப்படையிலே கண்ணியமான பெருமக்களே, இந்த செல்வத்தை அந்த பணக்காரர்கள் எப்படி செலவு செய்கின்றார்கள் என்ற இன்னொரு கோணத்தையும் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா நமக்கு குர்ஆன் ஹதீஸுடைய அடிப்படையிலே அல்லாஹ் நமக்கு வடிவமைத்து தந்திருக்கின்றான். அதனுடைய வழியில் வரக்கூடியதுதான் வறுமை ஒழிப்பு. இந்த வறுமை ஒழிப்பு என்பது நம் மார்க்கத்திலே மிக மிக முக்கியமாக கருதப்பட்டு அதை செய்யும்படி ஒவ்வொரு முஃமினுக்கும் சொல்லப்பட்ட ஒரு விஷயம், கட்டாய கடமையாக சொல்லப்பட்ட ஒரு விஷயம். வறுமையே இல்லாத சமூகமாக உருவாக்கினார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நுபுவத்து 40 வயசுல கிடைக்குது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு. 40வது வயசுல நபி பட்டத்தை பெறாங்க. 40வது வயசுல நபி பட்டத்தை பெற்றதற்கு பிறகு மக்கால 13 வருஷம் இருந்தாங்க. இந்த 13 வருஷம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 வேலை செஞ்சாங்க. முதல் வேலை என்ன அப்படின்னா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதற்கு விளக்கம் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. அதாவது தௌஹீத், ஏகத்துவ பிரச்சாரம், ஓரிரை கொள்கை. இது நம்பர் 1 ஃபர்ஸ்ட் அவங்களுடைய ஜாப். 2வது வேலை என்ன செஞ்சாங்கன்னா, வறுமையை ஒழிப்பதற்குண்டான அனைத்து விஷயங்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த 13 வருஷம் மக்கால செஞ்சாங்க. யாராவது வந்தால் அமலிலே சிறந்தது எது யா ரசூலுல்லாஹ் என்று கேட்டால் பசித்தவருக்கு உணவுகள் என்று சொல்லி அனுப்புவார்கள். இப்படி வரிசையாக வரக்கூடியவர்கள், இல்லாதவர்கள், ஏழைகள், விதவைகள், அனாதைகள், வறியவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், பசியோடு வாடக்கூடியவர்கள், இப்படி அனைவர்களையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கடன் கொடுத்து நீங்கள் எழுப்புங்கள் என்ற வேலையைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருந்த அந்த 13 ஆண்டுகள் செய்துவிட்டு அதை சரியான முறையிலே, நடைமுறைக்கு அழகான முறையிலே கொண்டு வந்ததுதான் ஹிஜ்ரத்திற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு ஹிஜ்ரி 2ல ஹிஜ்ரத்து வந்த அடுத்த வருஷம் ஹிஜ்ரி 2ல ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். என்ன கடமையாக்கினான்? ஜகாத்தை அல்லாஹ் கடமையாக்கினான். ஜகாத்தை கடமையாக்கியதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த 13 ஆண்டுகள் செய்த அந்த விஷயங்களை எல்லாம் நடைமுறைக்கு அமல்படுத்தினார்கள். உலகத்துல நடைமுறைப்படுத்தினார்கள். முதலாவதாக ஹிஜ்ரி 2ல ஜகாத்து கடமையாகுது. ஆனதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்த முதல் விஷயம் என்ன அப்படின்னா, கணக்கெடுப்பு எடுத்தார்கள். முதல் விஷயம் மதீனாவினுடைய கணக்கெடுப்பு. வந்த உடனே பட்டு 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 வாங்க வாங்க வாங்கிக்கிறீங்க கொடுங்க அப்படின்னா சொல்லல. வருஷம் கடமையாக்கப்படுகிறது ஜகாத்து. கடமையாக்கப்பட்ட அந்த முதல் ஆண்டில் கணக்கெடுப்பு. யார் பணக்காரர், யார் ஏழை, யாரிடத்துல எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, யாரெல்லாம் விதவையாக இருக்கின்றார்கள், யாரெல்லாம் அனாதையாக இருக்கின்றார்கள், வறியவர்கள் யார், இப்படி எல்லா கணக்கெடுப்புகளையும் முதல் ஆண்டுகள் செய்தார்கள். அப்ப நமக்கு ஒரு ஐடியா ஒண்ணு வந்துடும். ஒரு ஊராக இருக்கட்டும், ஒரு மாவட்டமாக இருக்கட்டும், ஒரு தெருவாக இருக்கட்டும், ஒரு கணக்கு எடுப்பு எடுக்கின்ற பொழுது நாம் அப்படியே பிரித்து விடலாம். இவர்கள் எல்லாம் நடுத்தரவாசிகள், இவர்கள் எல்லாம் ஏழைகள், இவர்கள் எல்லாம் அனாதைகள், இவர்கள் விதவைகள், இவர்கள் பலகீனமானவர்கள், இவர்கள் தேவையுடையவர்கள் என்பதாக அந்த கணக்கெடுப்புகளை எடுத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு பிறகு அடுத்தடுத்த ஆண்டுகளிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஜகாத்தினுடைய நடைமுறைகளை மக்களுக்கு சொல்லிக் கொடுத்து, யாராருக்கு எப்படி கொடுக்க வேண்டும், எதில் கொடுக்க வேண்டும், எல்லா விஷயங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். பொதுவாகவே ஹதியா அன்பளிப்புகள் நம்ம கொடுக்கிறோம், சதக்கா தான தர்மம் நம்ம கொடுக்கிறோம், ஜகாத்து நம்ம கொடுக்கிறோம். இந்த அன்பளிப்பு தான தர்மத்திலையும் நம்ம இஷ்ட பிரகாரம் நடந்துக்கலாம். அதுல எந்த ஒரு விதிவிலக்கும் கிடையாது. நம்ம இஷ்டம். 1 ரூபா கொடுக்கலாம், 10 ரூபா கொடுக்கலாம், 100 ரூபா கொடுக்கலாம், கொடுக்காம இருக்கலாம், என்ன வேணாலும் செய்யலாம். அது அன்பளிப்பு கொடுக்கலாம், அன்பளிப்பு கொடுக்காமலும் இருக்கலாம். அதே மாதிரி சதக்காலையும் அப்படி நீங்க என்ன செஞ்சுக்கலாம், நம்ம செஞ்சுக்கலாம். ஜகாத் இருக்கல்லவா, இந்த ஜகாத்துங்கிறது நம்ம இஷ்டத்துக்கு செய்யவே முடியாது. மார்க் அதுதான் சொல்லுது. இன்னொரு விஷயத்தை நம்ம விளங்கணும். இந்த ஜகாத்துக்கு ரமலானுக்கு ஒரு சொட்டு சம்மந்தமே கிடையாதுங்க, நம்மளா ஏற்படுத்திக்கிட்டது. ஜகாத்துங்கிறது ரமலான் மாசத்துல மட்டும்தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது நம்ம ஏற்படுத்தி கொண்டது. இந்த ரமலானுக்கு ஜகாத்துக்கு ஒரு சொட்டு சம்பந்தமே கிடையாது. எவன் ஒருவன் எந்த மாசத்தில் பணக்காரனாக ஆகிறானோ
அந்த மாசத்திலிருந்து அடுத்த வருஷம் வரக்கூடிய அதே மாசத்துலதான் அவனுக்கு வந்து ஜக்காத்து கடமை. ரபியுல் அவ்வல் மாசத்துல ஒருத்தன் பணக்காரன் ஆகுறான் அப்படின்னா இந்த ரபியுல் அவ்வல்ல இருந்து அடுத்த ரபியுல் அவ்வல் வரைக்கும் தான் அவனுக்கு ஒரு வருஷம். ரபியுல் அவ்வல் மாசத்துல பணக்காரன் ஆகிட்டு வரக்கூடிய அடுத்த 4-3 மாசத்துல ரமலான் வந்துருச்சுன்னா ஜக்காத் அவனுக்கு கடமை இல்லை. ஜக்காத் என்ன இல்ல, கடமை இல்லை. அதே போன்று முஹர்ரம் மாசத்துல ஒருத்தன் பணக்காரன் ஆகிறான் அப்படின்னா அடுத்த முஹர்ரம் மாசம் வரைக்கும் தான் அவனுக்கு ஒரு வருஷம். நம்ம எப்படி வச்சுட்டோம், நம்மளா ஒரு சட்டத்தை வச்சுக்கிட்டோம், இந்த ரமலான் மாசத்துல மட்டும்தான் ஜக்காத்து கொடுக்கணும் அப்படிங்கிறது. கனிமான பெருமக்களே, ரமலான் மாசத்தில் யாருக்கு கடமையாகி அவர்களுக்கு அடுத்த ரமலான் வந்து கொடுக்கின்றார்கள் என்றால், ரமலான்ல ஒரு அமலை செஞ்சா மற்ற மாசத்தை விட அதிகமான அமல் நன்மைகள் கிடைக்கும். அந்த அடிப்படையில ரமலான் மாசத்துல கொடுத்தால் அல்லாஹ் நன்மையை அதிகப்படுத்தி கொடுப்பான என்ற அடிப்படையில் தான் செய்யப்படுகிறது. ஆனால் இந்த ஜக்காத்து ரமலான் மாசத்துல தான் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி மார்க்கத்துல எந்த ஒரு ஆதாரமோ எந்த ஒரு வழிகாட்டுதலுமோ நமக்கு கிடையாது என்பதை நம்ம விளங்கிக்கிறோம். அப்ப இந்த சதக்கா, அன்பளிப்பு, ஜக்காத் என்று சொல்வதில் சதக்கா, அன்பளிப்பு நம்ம இஷ்டப்பிரகாரம் நடந்துக்கலாம். ஜக்காத் அப்படிங்கிறது நம்ம இஷ்டப்பிரகாரம் நடக்க முடியாது. அல்லாஹ் எப்படி வகுத்து தந்திருக்கின்றானோ, அல்லாஹ் எப்படி கொடுக்க சொல்லி இருக்கின்றானோ அப்படித்தான் கொடுக்க வேண்டும். ஜக்காத் விஷயத்துல யார் கொடுக்கணும் அப்படிங்கிறத முடிவை அல்லாஹ் எடுத்துட்டான். ஜக்காத்து யார் கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்க முடியாது, அல்லாஹ் அதை எடுத்துட்டான். ஜக்காத்தை யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற முடிவை நம்ம எடுக்க முடியாது, அல்லாஹ் எடுத்துட்டான். குர்ஆன்லயே அல்லாஹ் 8 பிரிவு அறிமுகப்படுத்துறான். அந்த 8 பிரிவுக்குள்ள எல்லாமே வந்துருவாங்க. அப்ப யாரு கொடுக்கணுங்கிற முடிவும் அல்லாஹ்வுடைய கையில, யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறது அல்லாஹ்வினுடைய கையில, எதில் கொடுக்க வேண்டும் என்பதும் அல்லாஹ்வினுடைய கையில. எப்படி எதுல கொடுக்கணும், நம்ம இஷ்டத்துக்கு கொடுத்துட முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது. பணத்துல, நகையில, கால்நடையில, வியாபார பொருள்ல, விவசாய நிலங்கள்ல, இப்படி வரிசையாக அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எதில் கொடுக்க வேண்டும் என்பதையும் அல்லாஹ் என்ன செஞ்சிட்டான், அவன் எடுத்துட்டான். எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்பதும் நாமே கணக்கு போட முடியாது. எனக்கு 1 லட்சம் இருக்கு அப்படின்டா அதுல இருந்து நான் 1000 ரூபாய் மட்டும் கொடுத்துக்கிறேங்கிற கணக்கெல்லாம் நம்ம போட முடியாது. எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற முடிவையும் அல்லாஹ் எடுத்து விட்டான். யார் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு, யாருக்கு கொடுக்க வேண்டும் என்ற முடிவு, அதே போன்று எதில் கொடுக்க வேண்டும் என்ற முடிவு, எவ்வளவு கொடுக்க வேண்டும் என்ற முடிவு, இந்த 4 முடிவும் அல்லாஹ் எடுத்தது ஒரே ஒரு தான தர்மம், ஜக்காத் என்ற அந்த செல்வத்திலே என்பதாக நமக்கு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இந்த வறுமை ஒழிப்பு சம்பந்தமாக சில விஷயங்களை நமக்கு அல்லாஹ்வும் ரசூலும் நமக்கு சொல்லி தர்றாங்க. பொதுவாகவே வறுமையை ஒழிக்கணும், அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு போய் மார்க்கத்துல கேட்டா அது ஒரு சில வழிமுறைகளை நமக்கு சொல்லி தருது. இன்னைக்கு உலகத்துல பார்த்தா ஐநா சபையினுடைய அறிக்கையை நம்ம பார்க்கிறோம். உலகத்துல 1.4 பில்லியன் மக்கள் 70% வறுமையில இருக்கிறாங்கிற கணக்கு கொடுத்திருக்கு ஐநா. 2வது தகவல் என்ன, அதிர்ச்சியான ஒரு தகவல் என்னென்றால் 86% வளங்களை உலகத்தில் இருக்கக்கூடிய 20% மக்கள் மட்டுமே அதை அபகரித்து வைத்திருக்கின்றார்கள் என்ற 2வது தகவலை ஐநா தருகிறது. 86% வளங்களை, உலகத்தில் இருக்க வளங்கள்லாம் இருக்கா இல்லையா, அத வெறும் 20% மக்கள் அவங்க கையடக்கத்திலே வைத்திருக்கின்றார்கள் என்பது 2வது தகவல். 3வது ஐநா தரக்கூடிய 3வது தகவல் என்ன தெரியுமா, 86, 100ல 86 போனா 14, வெறும் 14%, வெறும் 14 வளங்களை மட்டும்தான் பேலன்ஸ் இருக்கக்கூடிய 80% மக்கள் அதை மொத்தமாக பயன்படுத்துகின்றார்கள் என்பதாக ஐநாவினுடைய அறிக்கை நமக்கு சொல்லித் தருகிறது. கண்ணியமான பெருமக்களே, இந்த நேரத்தில் ஒரு செய்தியை நம்மளுடைய நினைவுக்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகின்றேன். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் யமன் தேசத்துக்கு முஆத் இப்னு ஜபலை கவர்னராக போஸ்டிங் போட்டு அனுப்புறாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போன 1-2 வருடங்களிலேயே யமன் தேசத்தினுடைய ஜகாத்து பொருளை எல்லாம் மதீனாவுக்கு அனுப்புறாங்க. யமன் தேசத்தினுடைய ஜகாத்து பொருளை என்ன செய்யறாங்க, மதீனாவுக்கு அனுப்புறாங்க. உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, இது என்னன்னு கேட்டாங்க. ஏன் நீங்க இங்க அனுப்புறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவங்க சொன்னாங்க, யமன்ல ஜகாத் வாங்குறதுக்கு ஆள் இல்லைன்ட்டாங்க. யமன்ல ஜகாத் வாங்க ஆள் இல்லை,
எல்லாருமே ஜக்காத்து எல்லாருக்குமே ஜக்காத்து கடமையாகிவிட்டது, எல்லாரும் ஜக்காத்து கொடுக்கக்கூடிய ஒரு தருணத்துல இருக்காங்க அப்படின்னு முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போஸ்டிங் எடுத்த, கவர்னராக போஸ்டிங் எடுத்த 1-2 வருடங்களிலே இவ்வளவு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்தார்கள் என்றால் முஆதினுடைய அந்த ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அதே நியத் ஒவ்வொரு முஃமினுடைய உள்ளத்திலேயும் இருந்தால் எல்லா ஊர்களையும், எல்லா மாநிலங்களையும், எல்லா நாடுகளையும், எல்லா மாவட்டங்களையும், தெருக்களையும், மஹல்லாக்களையும் வறுமையில்லாத மஹல்லாவாக, வறுமையில்லாத ஊராக, வறுமையில்லாத தெருவாக, நாடாக, மாநிலமாக நம்மால் மாற்ற முடியும் என்ற அற்புதமான ஒரு செய்தியை முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த சம்பவத்தின் மூலியமாக நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. மார்க்கம் நமக்கு சொல்லுது, வறுமையை ஒழிக்க வேண்டும் என்றால் முஃமினான அடியார்களே, உங்களிடத்துல முதல் பண்பு என்ன தெரியுமா? ஏழைகளை நீங்கள் முதலிலே ஒதுக்கக்கூடாது என்று சொல்லுது. ஏழைகளாக யார் இருக்கின்றார்களோ அவர்களோடு அன்போடு நீங்கள் இருக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியை அப்துல்லாஹ் இப்னு சாமித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் முதல்ல இஸ்லாத்திற்கு வருகின்ற பொழுது நபிகள் நாயகம் என்னிடத்துல பையத்து பெற்று, பையத்தை நான் வாங்கி இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு எனக்கு செய்த உபதேசங்கள்ல மிக பிரத்யேகமான முக்கியமான உபதேசம் என்ன தெரியுமா? அமரணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிஹுப்பில் மசாகீன், ஏழைகளை நீ பிரியப்படு என்பதாக எனக்கு சொன்னார்கள் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு ஏழைகள் சமுதாயத்தில் எப்படி பார்க்கப்படுகின்றார்கள் என்பதற்கு நாம் சொல்லி விளங்க வைக்க தேவையில்லை. அந்த அளவிற்கு உலகத்தினுடைய நிலைப்பாடுகள் அப்படி இருக்கிறது. ஒரு சாதாரண ஒரு விருந்து உபசரிப்புக்கு செல்லக்கூடிய ஒரு ஏழையாக இருந்தால் அவரை பார்க்கக்கூடிய பார்வை வேற. ஒரு பணக்காரர் விருந்து உபசரிப்புக்கு செல்கின்றார் என்றால் அவரை பார்க்கக்கூடிய பார்வை வேற. அழகான ஒரு சரித்திரம், ஒரு சம்பவம். மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க பெரிய மாமேதையாக இருந்தாங்க. அவங்க ஒரு திருமணத்துக்கு போறாங்க, திருமண விருந்துக்கு அவங்க போறாங்க. பழைய ஆடை அணிஞ்சிட்டு போயிட்டாங்க. மதிப்பு மரியாதை ஒண்ணுமே கிடையாது அவங்களுக்கு, யாருமே அவங்கள கண்டுக்கல. பார்த்தாங்க, என்னடா அது ஒரு மரியாதையும் இல்லை ஒண்ணும் இல்லை அப்படின்ட்டு, எதனால் மரியாதை கிடைக்கவில்லை என்பதை அந்த இடத்திலேயே உணர்ந்த அவர்கள் மீண்டும் வெளியிலே சென்று புத்தம் புதிய ஆடையை அணிந்து விட்டு வந்தார்கள். சரியான மரியாதை. என்ன மரியாதை? கடுமையான கண்ணியமான மரியாதை. உட்கார வச்சு விருந்து உபசரிப்பெல்லாம் பண்ணி பெரிய இடங்களை வைக்குது. மௌலானா ரூமி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் ஒரு செயல் ஒன்று செஞ்சாங்க. என்ன அப்படின்னா, உணவு வச்ச உணவுகளை எல்லாம் எடுத்து என்ன செய்யறாங்க, எடுத்து ஜோப்புல போடுறாங்க, எடுத்து இந்த பாக்கெட்ல போடுறாங்க, எடுத்து ரொட்டி துண்டுகளை பிச்சு பிச்சு உடையில சொருவிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் கேட்குறாங்க, என்னங்க நீங்க சாப்பிடாம எல்லாத்தையும் ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? ட்ரெஸ்ஸுக்கு தானேங்க மரியாதை கொடுத்தீங்க, அப்ப ட்ரெஸ்ஸு தானேங்க சாப்பிடணுன்றாங்களாம். நீங்க கொடுத்த மரியாதை எதுக்கு? ஆடைக்கு கொடுத்த மரியாதை. அதனால ஆடைக்கு நான் உணவு கொடுத்துக்கிட்டு இருக்கேன், எனக்கு நீங்க மரியாதை கொடுக்கல, அப்ப நான் ஏன் சாப்பிடணும் அப்படின்னு கேட்டாங்களாம். இன்னைக்கு உலகத்தினுடைய சூழ்நிலைகள் அப்படி இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, வறுமையை ஒழிக்கணும் அப்படின்னா நீங்க என்ன செஞ்சிருங்க, ஒட்டுமொத்தமான ஏழைகளினுடைய அன்பை பெறுங்கள், அவர்களை நீங்கள் அரவணைத்து வாழுங்கள் என்று சொன்னார்கள். இரண்டாவது, வறுமையை ஒழிக்க வைப்பதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வறுமை குறித்துண்டான விழிப்புணர்வை மக்களுக்கு நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். எல்லா விஷயங்களும் என்ன செய்யணும், மக்களுக்கு நீங்கள் எடுத்துரைக்க வேண்டும். நபிகள் நாயகத்தினுடைய வழிகாட்டுதல், அவர்கள் சொன்ன அந்த சுன்னத்தான அந்த ஹதீதுகள், மிஸ்கீன்களுக்கு உணவளிக்க சொன்னது, அனாதைகளை ஆதரிக்க சொன்னது, விதவைகளை அரவணைக்க சொன்னது, இப்படி எல்லா விஷயங்கள் சார்ந்த விஷயங்களை எல்லாம் மக்களுக்கு நீங்கள் பரப்புரையாக, எழுத்துரையாக, விழிப்புணர்வாக, விசேஷ கூட்டமாக நீங்கள் போட்டு அதை நீங்கள் செய்ய வேண்டும். அப்படி செய்யும் பொழுது 100க்கு 10 பேர் அவர்கள் திருந்தினாலும் அந்த வறுமையை ஒழிப்பதற்கு அது காரணமாக அமையும் என்பதாக சொன்னார்கள். இல்லை என்றால் ரஸாலி இமாம் சொல்லுவாங்க, ஒரு பெண், ரஸாலி இமாம் சொல்றாங்க, ஒரு பெண் வறுமையின் காரணமாக அவள் விபச்சாரம் செய்து விட்டாள் சொல்றாங்க. வறுமையின் காரணமாக ஒரு பெண் விபச்சாரம் செய்து விட்டால் எந்த தெருவிலிருந்து அவள் சென்று விபச்சாரம் செய்கின்றாரோ அந்த தெருவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு அதனுடைய பாவத்திலிருந்து ஒரு பங்கை அல்லாஹ் கொடுக்கின்றான் என்று சொன்னார்கள். நஊது பில்லாஹ். அந்த தெருவில் இருக்கக்கூடிய பணக்காரர்களுக்கு இவள் வறுமையின் காரணமாக செய்த விபச்சாரத்தினுடைய ஒரு பங்கு பாவத்தை அவர்களுக்கு கொடுக்கின்றான். காரணம், அவங்க கண்டுக்கிறல, அவங்க அவள் விஷயத்துல கவனம் செலுத்தல, அதனால அவளுக்கு பசி, அவளுக்கு வறுமை,
விபச்சாரத்துக்கு போயிட்டா என்பதை கஸ்ஸாலி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தன்னுடைய கிதாபிலே பொறித்து வைத்திருக்கின்றார்கள். அப்ப விழிப்புணர்வு சார்ந்த விஷயங்களை நாம் சொல்ல வேண்டும். மூன்றாவதாக நமக்கு மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய அற்புதமான முறை என்னவென்றால், வறுமையை ஒழிக்க வேண்டும் என்றால், ஏழ்மையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்றால், மக்களுக்கு முன்னேறுவதற்குண்டான வழிகளை நாம் அவர்களுக்கு காட்ட வேண்டும். எப்படி அவர்கள் முன்னேற வேண்டும், அவர்களுக்குண்டான உபகரணங்கள், வசதிகள், இவைகளை எல்லாம் நாம் செல்வந்தர்கள் நாம் அவர்களுக்கு கை கொடுத்து அவர்களை தூக்கிவிட வேண்டும். என்ன தொழில் தெரியும், உனக்கு என்ன தெரியும் என்பதை கேட்டறிந்து அவர் சரியானவரா, தகுதியுள்ளவரா, செய்வதற்கான ஒரு முழு உரிமையும் பெற்றிருக்கின்றாரா என்பதை பார்த்து அவருக்கு நாம் கை கொடுத்து நாம் தூக்கிவிட வேண்டும் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அழகாக சொல்லுவார்கள். அப்ப அந்தந்த நபர்களை கண்டறிந்து செய்யக்கூடிய உதவியின் மூலியமாக வறுமை நீக்கப்படுகிறது. இது நாலாவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அல்லாஹ் சொல்றான், நாலாவது தான் ஜகாத்து. அந்த ஜகாத்து கடமையான அந்த விஷயத்தை மிகச் சரியாக யாருக்கு கொடுக்க வேண்டுமோ அதை மிகச் சரியாக கொடுக்க வேண்டும் என்பதாக அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொன்னான். இந்த ஜகாத் விஷயத்துல அல்லாஹ் பல விஷயங்களை சொல்றான். அதுல மிக முக்கியமான சில விஷயங்களை மட்டும் குர்ஆனிலிருந்து கோடிட்டு காட்டுகின்றேன். மனிதர்களுடைய அந்த நிலைப்பாட்டை குறித்து அல்லாஹ் பேசும்போது லி கைலா யகூன தூரத்தம் பைனல் அக்னியாய் மின்கும் அப்படின்னு சொல்றான். இந்த பணக்காரர்கள் எல்லாம் அவங்க சேர்த்து வச்ச செல்வம் நமக்குள்ளேயே சுத்தி வரட்டும்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு அல்லாஹ் ஒரு இடத்துல கேட்கிறான். சேர்த்து வச்ச செல்வங்கள் எல்லாம் அவங்களுக்குள்ளேயே சுத்தி வரட்டும், அது வெளியில போகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படிங்கிறது ஒரு ஆயத்து. இரண்டாவது ஜகாத்து குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது ஹக்கும் மாலூம் லிஸ்ஸாயிரி வல் மஹ்ரூம் என்பதாக அல்லாஹ் சொல்றான். இந்த ஜகாத்துங்கிறது உங்களுடைய செல்வத்திலிருந்து கடமையாக்கப்பட்ட ஜகாத் என்பது அது ஏழைகளுடைய பங்கு, அவருடைய ஹக்கு என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான். அதை எடுத்து பயன்படுத்துவதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை என்பதாக இரண்டாவது ஆயத்து. மூணாவதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஜகாத் குறித்து அல்லாஹ் சொல்லும் பொழுது என்ன சொல்றான் அப்படின்னா, ஹுது மின் அம்வாலிஹிம் ஸதகத்தன் துதஹிருஹும். ஜகாத்துக்கு யாருக்கெல்லாம் ஜகாத்து கடமையோ அவங்ககிட்ட போய் நீங்க உங்களுக்கு ஜகாத்து கடமை கொடுத்துரு அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க. அவர்கிட்ட போய் அந்த பணத்தை, அந்த பேலன்ஸ் உள்ள அந்த பணத்தை, அந்த சதவீத கணக்குடைய பணத்தை நேர போய் புடுங்கிட்டு வாங்கங்கிறாங்க. போய் புடுங்கிட்டு வாங்குறான்ல. ஹுது மின் அம்வாலிஹிம். உலக அறிஞர்களிடத்துல இந்த ஆயத்துக்கு போய் விளக்கம் கேளுங்க. போய் புடுங்கிட்டு வாங்குறான்ல. என்னதே வச்சுக்கிட்டு நீ ஜகாத்து கடமையானதை நீயே வைத்து இருக்கக்கூடாது, நீயே கணக்கிடக்கூடாது, நீயாகவே இவருக்கு கொடுக்க முடிவு செய்யக்கூடாது. அந்த பணத்தை பிடுங்கி நீங்கள் அந்த 8 பிரிவினருக்கு நீங்கள் பிரித்துக் கொடுங்க என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு ஆயத்துல அல்லாஹ் சொல்றான். அடுத்ததாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஜகாத் விஷயமாக சொல்லக்கூடிய 4வது ஆயத், அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர என்பதாக அல்லாஹ் சொல்றான். என்ன சொல்றான், ஷைத்தான் உங்களுக்கு ஏழ்மையை சிந்தனையை உங்க உள்ளத்துல போடுவான். எப்படி கொடுத்துட்டா காசு குறைஞ்சிருமே, கொடுத்துட்டா என்ன ஆயிரும், காசு குறைஞ்சிருமே அப்படிங்கிற எண்ணத்தை போடுறது, அதனுடைய வாக்குறுதியை கொடுப்பது அஷ்-ஷைத்தான் யஇதுகுமுல் ஃபக்ர். அந்த ஃபக்ரை ஷைத்தான் போடுறான். ஆனா நான் என்ன போடுறேன் தெரியுமா, அடுத்து அல்லாஹ் சொல்றான், நான் என்ன போடுறது தெரியுமா, வல்லாஹி யஇதுகும் மக்ஃபிரத்தம் மின்ஹு வ ஃபضலா. யார் அந்த பணத்தை நீங்கள் சரியாக கொடுத்து விட்டீர்களோ உங்களுக்கு பாவ மன்னிப்பு நான் தருகின்றேன், அந்த பணத்தை பாதுகாத்து அதிலே அபிவிருத்தியை நான் தருகின்றேன் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 4வது ஆயத்தை சொல்லிவிட்டு கடைசியாக ஒரு எச்சரிக்கை ஒன்று கொடுக்கின்றான். யாருக்கெல்லாம் ஜகாத்து கடமையாகி அவர்கள் ஜகாத்து கொடுக்கவில்லையோ, மனம் போன போக்குல அவங்க இஷ்டத்துக்கு ஜகாத்து கொடுத்தாங்களோ, அவங்களை யாரோட கொண்டு போய் அல்லாஹ் ஒப்பீடு செய்கிறான் அப்படின்னு பாருங்க. வைலுல் லில் முஷ்ரிகீன். சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான் ஆயத்தை திருமறையில. சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும். அந்த ஆயத்துல சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களை பத்தி அல்லாஹ் பேச போறானோ அப்படின்னு வரிசையா படிச்சா அங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு பாருங்க. வைலுல் லில் முஷ்ரிகீன் அல்லதீன எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா, லா யுஅத்தூன ஸகாத. ஸகாத்தை கொடுக்காமல் இருக்கக்கூடிய சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் என்பதாக அல்லாஹ் சொல்லிவிட்டு அல்லாஹ் என்ன சொல்றான், வஹும் ஃபில் ஆகிரத்தி காஃபிரூன் என்பதாக அல்லாஹ் சொல்றான். அவங்க மறுமை நாளையும் மறுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்று அல்லாஹ் சொல்றான். இந்த ஆயத்தினுடைய சுருக்க கருத்து என்ன அப்படின்னா, சிலை வணக்கம் செய்யக்கூடியவர்களோடு ஜகாத்தை மறுப்பவர்கள் கொடுக்காதவர்களை அல்லாஹ் ஒப்பீடு செய்து அல்லாஹ் பேசுறான்.
ஒப்பீடு செய்து அல்லாஹ் பேசுறான்டா, அப்ப அதுல எவ்வளவு கூடுதல் கவனமாக நாம் இருக்க வேண்டும் என்பதை இந்த ஆயத்து நமக்கு எச்சரிக்கையாக தருகிறது. 8 பிரிவுக்கு கொடுக்கலாம். முதலாவதாக அல்லாஹ் சொல்றான், இன்னம ஸதகாத்து லில் ஃபுகரா, ஏழைகளுக்கு கொடுக்கலாம். மசாக்கின் 2வது பிரிவு, பரம ஏழைக்கு கொடுக்கலாம். இந்த ஃபுகரா அப்படிங்கிறது மிடில் கிளாஸ், ஃபுகராங்கிறது மிடில் கிளாஸ், மசாக்கின் அப்படிங்கிறதுக்கு என்பது பரம ஏழை, அதான் மசாக்கின் 2வது பிரிவு. 3வது ஆமிலின், ஜகாத்தை வசூல் செய்து கொடுக்கறாங்கல்ல அவங்களுக்கு கொடுக்கலாம், 3வது பிரிவு. 4வது வல் முஅல்லஃபத்தி குலூபுஹும், எல்லா சொத்தையும் சுகத்தையும் இழந்து விட்டு இஸ்லாத்தின் பக்கம் வந்திருக்காங்கல்ல, இஸ்லாத்துக்கு வந்தவங்களுக்கு நம்ம என்ன செய்யலாம், அந்த ஜகாத்தை கொடுக்கலாம். எல்லாத்தையும் கொடுத்துட்டு தானே உள்ள வந்திருக்காங்க அவங்களுக்கு. 5வது பிரிவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வஃபிர் ரிகாபி, சிறைவாசிகள் சிரமப்பட்டு சிறையில் அடைபட்டு இருக்கின்றார்கள் அல்லவா, அவர்களை மீட்பதற்காக வேண்டி இந்த ஜகாத் பணத்தை கொடுக்கலாம். ஃபிர் ரிகாபினுடைய உண்மையான அர்த்தம் அப்படின்னா அடிமைகளை உரிமையிடுவது. இன்னைக்கு எங்க அடிமை இருக்கான்? எந்த ஊர்ல அடிமை இருக்கான்? ஆடு மாடு தான் இருக்கு, அடிமை இல்லை. அப்ப இந்த அடிமையினுடைய இடத்துல யாருப்பா இன்னைக்கு இருக்கா அப்படின்னா, அப்பாவி முஸ்லிம்கள் சிறைக்குள்ளே இருக்கின்றார்கள் அல்லவா, அவங்களை விடுவிப்பதற்காக வேண்டி இந்த ஜகாத் பணத்தை கொடுக்கலாம். இது 5வது பிரிவு. 6வதாக வல் காரிமீன, கடனாளிகள் நிறைய கடன் வாங்கிட்டு அடைக்க முடியாம சிரமப்பட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு கொடுக்கலாம். அடுத்து 7வது பிரிவு அல்லாஹ் வஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் இந்த மாதிரி அல்லாஹ்வுடைய பாதைக்காக வேண்டி நம்ம என்ன செய்யலாம், நாம் கொடுக்கலாம். 8வது பிரிவு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு சொல்றான் வபிரிஸ் சபீல், யாருக்கு? வழிப்போக்கர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த ஜகாத்தை கொடுக்க சொல்றான். வழிப்போக்கர்கள் என்றால் அன்னைக்கு உள்ள காலத்துல எல்லாருமே ஏடிஎம் ஜோப்ல வச்சுட்டு சுத்துறோம், இன்னைக்கு வழிப்போக்கர்கள்லாம் யாரும் கிடையாது. அன்னைக்கு உள்ள காலத்துல வெகு தூரத்துல இருந்து வருவாங்க, பாலைவனத்துல வருவாங்க, புழுதியில வருவாங்க, வெயில்ல வருவாங்க. இப்படிப்பட்ட வழிப்போக்கர்களுக்கு காசுனா செலவாகி போயிடும், அவங்களோட காசு இருக்காது. அந்த மாதிரி நபர்களுக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கலாம் அப்படிங்கிறத அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்லி தருகின்றான். இப்ப இந்த அடிப்படையில இந்த 8 பிரிவை தாண்டி இன்னொரு பிரிவுக்கு நான் கொடுக்க போறேன் நீங்க போனீங்கன்னா அது ஜக்காத்தா கணக்கிடப்படாது, அது சதக்காவா கணக்கிடப்படும் என்பதை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தெளிவாக இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி தருகின்றான். கண்ணியமான பெருமக்களே, அப்படிப்பட்ட செல்வத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா யாருக்கெல்லாம் வழங்கி இருக்கின்றானோ அவர்கள் எல்லாம் மிகச் சரியாக முறையாக கணக்கிட்டு நீங்க கொடுத்துருங்க. மிகச் சரியாக முறையாக கணக்கிட்டு நீங்க கொடுத்துருங்க. கணக்கு தெரியலன்றா அந்தந்த பகுதியில் உள்ள ஆலிம் பெருமக்களிடத்துல மிகச் சரியாக அதனுடைய கணக்குகளை கேட்டு தகுதி உள்ளவங்களுக்கு நீங்க கொடுத்துருங்க என்பதைத்தான் இத்தனை ஆயத்துக்களும் ஹதீஸிலும் நமக்கு சொல்லித் தருகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்தெந்த விஷயங்களை எல்லாம் நமக்கு கற்றுக் கொடுத்தானோ அதையெல்லாம் முழுமையாக பேணி நடக்கக்கூடிய நல்ல முஃமினீன்களா